ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆஹா கல்யாணத்தில நம்ம சூர்யா என்ன பண்றாருன்னா, ஜுவல்லர்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நேரா வந்து பிரபாவோட வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அத பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த டைம்ல வந்து மகாவுக்கு மெட்டியும் எடுத்து குடுத்துருக்காரு. ஏன்னா, ஒரு கட்டத்தில வந்து அது மிஸ் ஆயிருக்கும். அதையும் அவர் சேர்த்து அனுப்பிச்சிருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. "மெட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சூர்யா வந்து பேசுறாரு. மகா எப்பயும் போலயே அவங்க, "அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பிடிக்கல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் எல்லாருமே வந்து, "ரொம்ப மகாவுக்கு பிடிச்சிருக்கு மாப்பிள" அப்படின்ட்டு வீடியோ கால்லயே வந்து நம்ம சூர்யாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விஜயோட டைவர்ஸ வந்து ரீஎன்ட்ரி பண்ணும்போது, சூர்யா மாதிரியே சைன் பண்ணி நம்ம வந்து கௌதம் வாங்கிட்டு, அத பழிய வந்து நம்ம சூர்யா மேல கட்டுற மாரி தான் அமைச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, சித்ரா தேவி இவங்க 2 பேத்துட்டயுமே வந்து அதாவது சூர்யாட்ட வந்து, அனாமிகா அந்த மாரி கேஸ ரீஎன்ட்ரி பண்ண போறா அப்படின்ற மாரி இந்த பக்கமும் சொல்லிட்டு, அந்த பக்கம் அனாமிகாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, பிரபாவ வந்து மாப்பிள்ளை பார்த்தவங்க குடும்பத்தோட வந்து பொண்ணு பார்த்தவங்க குடும்பத்தோட வந்து பிரபாவ வந்து பார்த்து திரும்ப ஒருக்கா பேசிட்டு போறாங்க. அந்த டைம்ல சூர்யா பத்தி விசாரிக்கிறாங்க. சூர்யா வீட்ல இல்லங்க. அவரு வேலையா வெளியில இருக்காரு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. சூர்யா உண்மையிலேயே ரொம்ப நல்ல டைப்புங்க அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு கிளம்பிறாங்க. மகாவுக்கு மனசுக்குள்ள வந்து சூர்யா மேல நெனப்பு இருந்தாலும், அவர் பண்ண டார்ச்சர்லாம் மனசுல வச்சுக்கிட்டு, அவங்க கதலாம் அவங்க வெளியில சொல்லாம இருக்காங்க. சூர்யாவுமே ஒரு கட்டத்துல புரிஞ்சுறாரு. மகா இல்லாம நம்மளால கண்டிப்பா இருக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுட்டு, மகா கண்டிப்பா வந்து பிரபா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு நல்ல முடிவ நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு அவரும் ரொம்ப மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கலாம் 2 பேரும் எப்படி சேர்ந்து வாழ்றாங்களா? பிரபா கல்யாணம் நடக்குதா? அனாமிகா திரும்ப உள்ள வராம இருக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.